ஓம் சாந்தி. நான் இந்த சரீரம் என்ற கோவிலில் இரு புருவங்களுக்கு மத்தியில் ஒரு பிரகாசிக்கும் நட்சத்திரமாக வீற்றிருக்கின்ற ஆத்மா. நான் இப்பொழுது பாப்தாதா கொடுத்த ஒவ்வொரு ஸ்வமானங்களை சிந்தனை செய்து என்னை நான் சக்திசாலியாக ஆக்குகின்றேன். நான் புத்தியில் ஒரே ஒரு தந்தையை மட்டுமே நினைவு செய்து பரம சௌபாக்கியசாலியாக இருக்கின்ற ஆத்மா. நான் ஆன்மீக சேவையில் என்னுடைய எலும்புகளையும் அர்ப்பணம் செய்து விடுகின்ற ஆத்மா. நான் ஆன்மீக ஞானத்தை கூறுவதில் குஷியாக இருக்கின்ற ஆத்மா. நான் குஷியிலேயே நடனமாடிக்கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் பெரியவர்கள் மீது மிகுந்த மதிப்பு கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் இறைவனுடன் நிச்சயதார்த்தம் செய்திருக்கின்ற ஆத்மா. நான் எல்லையில்லாத பாப்தாதாவிற்கு முன்னால் அமர்ந்திருக்கின்ற ஆத்மா. நான் இப்போது இறைவனின் மடியில் இருக்கின்ற ஆத்மா. பின்னர் நான் தெய்வீக மடியில் செல்கின்ற ஆத்மா. நல்ல குழந்தையாகிய நான் இப்பொழுது தந்தை சொல்வதை மட்டும் கேட்கின்ற ஆத்மா. நான் தந்தையிடமிருந்து ஞான ரத்தினங்களால் பையை நிரப்புகின்ற ஆத்மா. நான் தாரணை செய்து சேவையில் ஆர்வமாக இருக்கின்ற ஆத்மா. நான் ஞான செல்வத்தை தானம் செய்கின்ற ஆத்மா. நான் இப்பொழுது பிராமணனாக ஆகியிருக்கின்ற ஆத்மா. நான் வீட்டில் இருந்தாலும் பழைய உலகம் முடிந்துவிட்டது போன்று நிச்சயம் செய்து கொண்டிருக்கின்ற ஆத்மா. வினாடிக்கு வினாடி அனைத்து மிகச் சரியாக திரும்ப நடைபெற்று கொண்டிருக்கின்றது. நான் இப்பொழுது தந்தையை போன்று ஆகின்ற ஆத்மா. சிவத்தந்தை எனக்கு பொக்கிஷங்களை அளிக்கின்றார். நான் அவற்றை புத்தியில் தாரணை செய்கின்ற ஆத்மா. நான் இப்பொழுது தீவிரமாக செயல்படுகின்ற ஆத்மா. நான் இங்கு தந்தையிடமிருந்து ஆஸ்தி பெற்று தந்தையை நினைவு செய்கின்ற ஆத்மா. நான் தந்தையிடமிருந்து அரசாட்சியை பெறுகின்ற ஆத்மா. நான் எத்தனை குருடருக்கு வழிகாட்டியாக ஆனேன்.
தந்தையை நினைவு செய்து வருங்காலத்திற்காக எவ்வளவு சம்பாதித்தேன் என்று என்னை நானே கேட்கின்ற ஆத்மா. தந்தை புதிய உலகத்திற்காக எனக்கு ராஜயோகம் கற்பித்துக் கொண்டிருக்கின்றார். நான் அமரராகிய தந்தை மூலமாக உண்மையிலும் உண்மையான அமர கதையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் இப்பொழுது தந்தையை நினைவு செய்து தூய்மையாகின்ற ஆத்மா. நான் செல்வத்தை தானம் செய்தபடியே குஷியில் நடனமாடிக்கொண்டிருக்கும் ஆத்மா. நான் இப்பொழுது சத்தியுக புது உலகத்திற்கு செல்வதற்காக ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் இந்த கடைசி பிறவியில் தூய்மையாக ஆகி தூய்மையான உலகத்திற்கு அதிபதியாகி விடுகின்ற ஆத்மா. நான் இப்போது மீண்டும் நினைவு யாத்திரையினால் சதோப்பிரதானமாக ஆகின்ற ஆத்மா. நான் சேவைக்காக நிறைய சிந்தனை செய்கின்ற ஆத்மா. நான் இப்பொழுது தந்தையிடம் மிகுந்த அன்பு கொண்டிருக்கின்ற ஆத்மா. தந்தை எனக்கு பொக்கிஷத்தை தருகின்றார். அதை நான் தாரணை செய்து மற்றவர்களுக்கு தானமாக அளிக்கின்ற ஆத்மா. நான் எந்த அளவு தானம் அளிக்கின்றேனோ அந்த அளவு சேமிப்பை சேமிக்கின்ற ஆத்மா. நான் எனக்கு நானே முன்னேற்றம் செய்து கொள்கின்ற ஆத்மா. நான் எப்பொழுதும் ஆன்மீக சேவையில் மும்மரமாக இருக்கின்ற ஆத்மா. நான் ஞான செல்வத்தை தாரணை செய்து குஷியில் நடனமாடுகின்ற ஆத்மா. நான் சுயம் தாரணை செய்து மற்றவர்களுக்கும் தாரணை செய்விக்கின்ற ஆத்மா. தந்தை அளிக்கும் ஞான பொக்கிஷங்களால் என்னுடைய பையை நிரப்பிக் கொள்கின்ற ஆத்மா. நான் ஞான செல்வத்தை தாரணை செய்வதற்காக துடித்துக் கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் சத்தியத்தன்மையின் மகான் தன்மையின் மூலம் சதா குஷியின் ஊஞ்சலில் ஊஞ்சலாடக்கூடிய அத்தாரிட்டி சுரூபமாக இருக்கின்ற ஆத்மா. என்னை யார் வேண்டுமானாலும் அசைக்க முயற்சி செய்யட்டும். ஆனால் சத்தியத்தின் மகான் தன்மை மூலம் நான் குஷி என்ற ஊஞ்சலில் ஊஞ்சலாடிக் கொண்டிருக்கும் ஆத்மா. நான் தந்தையோடு சேர்ந்து ஊஞ்சலாடிக் கொண்டிருக்கின்ற ஆத்மா. மாயா அருகாமையில் வர முடியாதபடிக்கு அனைத்து சக்திகளின் ஒளியில் சதா கூடவே இருக்கின்ற ஆத்மா. நான் சம்ஸ்காரத்தில் வேற்றுமையை ஒற்றுமையில் கொண்டு வருகின்ற ஆத்மா. நான் ஒற்றுமைக்காக மற்றவரின் கருத்துக்கு மதிப்பு கொடுக்கின்ற ஆத்மா.
நான் ஒற்றுமை என்ற பந்தனத்தில் இணைந்து விடுகின்ற ஆத்மா. நான் ஒற்றுமை மற்றும் விசேஷத்தின் விசேஷத்தா மூலம் வெற்றி நிறைந்த ஆத்மா. இவ்வாறாக பாப்தாதா கொடுத்த ஒவ்வொரு சோமானங்களையும் முழு நாளும் ஒவ்வொரு காரியத்திற்கேற்ப பயன்படுத்தி வெற்றி மூர்த்தியாக ஆகின்றேன். மேலும் பாப்தாதாவிற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை சமர்ப்பிக்கின்றேன். ஓம் சாந்தி.